எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக மாய்ஸ்டான நல்ல சூப்பர் டெலிஷியஸான கேக் யாருக்கு தான் பிடிக்காது. இன்றைக்கி நம்ம முட்டை கூட சேர்க்காம ஃப்ரெஷ் கேரட்ஸ் வச்சு ஒரு அருமையான கேரட் கேக் தான் செய்ய போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர், 1 கப் ரெகுலரான வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு சர்க்கரை ஃபுல்லாக கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ஸ் இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருகின வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் செய்யுங்க. இப்போது ஒரு சலடில் 2 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் பட்டை தூள் சேர்த்து சலிச்சு அதை அப்படியே வெட் இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகும். நல்லா ஸ்மூத்தான க்ரீமியான பேட்டர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், நல்ல சில்கி ஸ்மூத்தான பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போ இது கூட நான் 2 கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். கேரட்டுக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்க நான் 1 கப் அளவுக்கு நறுக்குன வால்நட்ஸ் சேர்க்குறேன், அதாவது அக்ரூட். நீங்கள் இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் அதுக்கு பதிலாக பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்க்குறேன். ட்ரை கிரேப்ஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் இது இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேரட்ஸ், வால்நட்ஸ் எல்லாம் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு சிம்பிளான கேக்குங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்தால் கேக் ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பண்ண ஒரு டின்னை ரெடி பண்ணிக்கலாம். டின்னில் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்து பேஸ்லேயும் சைட்ஸ்லேயும் எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு பண்ணுறேன். நீங்கள் கையில் கூட செய்யலாம். எல்லா இடத்துலையும் நல்லா க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு கேரட் கேக் ஒட்டாமல் வரும். அதனால நல்லா ஈவனாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவை தூவி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை டின்னில் ஊற்றி ஏர் பபிள்ஸ் போக லேசாக தட்டி வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம கேக்கை கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேக்கை கடாயில் செய்யும்போது அவன் எதுக்குங்க நம்மளுக்கு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே கேக் டின்னை வைக்கணும். கேக் மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக வால்நட்ஸை போடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பாதாம் ஸ்லைசஸ் இல்லைனா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். கடாயை மூடி 1 மணி நேரம் கேக்கை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. 1 மணி நேரம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக்கு அருமையாக வந்திருக்கும். பாருங்கள், கலர் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக் இல்லைன்னா டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். கேக் டின்னை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதும் ஒரு பிளேட்டு வச்சு அப்படியே இந்த டின்னை திருப்பி விட்டு கேக்கை எடுத்துடலாம். இந்த அருமையான கேரட் கேக்கை நல்ல பெரிய பீசஸாக கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. நான் இங்கே சொல்லி இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். இந்த ஃப்ரெஷ் கேரட்ஸோட நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அந்த க்ரன்ச்சி நட்ஸோட கேக் சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வைக்கணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.